ரேகா வந்து சிந்துவை எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. ஆனா, சிந்து எந்த பதிலுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்ட ரேகா செமையா டென்ஷன் ஆயி சிந்துவ போட்டு நல்லா லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. இத பார்த்து சிவாலால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்காரு. அப்படி பார்த்துன்னே இருக்காரு. போட்டு நல்லா சிந்துவ அடிச்சுட்டாங்க. அதனால சிந்து வந்து பயங்கரமா வந்து துடிக்கிறாங்க. அலறி துடிக்கிறாங்க. இத பார்க்குற சிவாக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சொல்ல போறியா இப்ப இல்லையா? உண்மைய சொல்ல போறியா இப்ப இல்லன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சுடுறாங்க. அப்ப கூட வந்து சிந்து உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அத கேட்டுட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க ரேகா. நானும் என்னோட சர்வீஸில் எவ்வளோ பேர பார்த்துருக்கேன். ஆனா, இவ்வளோ மாதிரி ஒரு அழுத்தக்காரிய பார்த்ததில்ல. மேடம் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ அடிச்சு கூட அவ உண்மைய சொல்ல பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவ அவ. இன்னும் நீங்க என்ன பண்ணாலும் பண்ணுங்க. அவ இந்த உலகத்தில இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸ்னேகா. அத பார்த்து ஸ்னேகா நீ சும்மா இரு ஸ்னேகா அப்படின்றாரு. இங்க பாருங்க இவளுக்கெல்லாம் இறக்கப்படாதீங்க. இறக்கப்பட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை போயிடும். அதனால மேடம் எடுக்கிற வந்து டிசிஷன் தான் கரெக்ட்டு. மேடம் நீங்க கரெக்டான ரூட்ல தான் மேடம் போயிட்டுருக்கீங்க. அவள இப்படி கேட்டா தான் வழிக்கு வருவா. 4 சாத்து சாத்தி அவள எப்படியாவது வழி கொண்டு வந்துருங்க. இவ என்ன சொன்னாலும் உண்மைய சொல்ற மாரியே இல்ல. ஏன்னா பயங்கர அழுத்தக்காரியா இருக்கா. அதனால இவளுக்கு வேற ட்ரீட்மெண்ட் தான் குடுக்கணும். அதுக்கு ஏத்த மாரி நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். இன்னொரு விஷயம் நீங்க ஒரு பையன சொல்லியிருந்தீங்க. ஆமா சொல்லலாம். அந்த பையன அழைச்சிட்டு வர ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த பையன் வந்துட்டானா கண்டிப்பா உண்மைய சொல்லி தான் ஆவணும். மேடம் இது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நான் குடுக்குற ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி. அவ கண்டிப்பா உண்மைய சொல்லி தான் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சிந்துவ கூட்டின்னு வந்து சுல்லன காட்டுறாங்க. சுல்லன் அதிர்ச்சி அடைகிறாரு. உன்னை வந்து சிந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. பார்த்தல்ல சிந்து அக்கா நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அவ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா. அவ இந்த உலகத்துல வாழணும்னு நீ நினைச்சேன்னா உண்மைய சொல்லிடு. அப்படி நீ உண்மைய சொல்லலைன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவ்வளோதான் உன் சிந்துவ நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க. உடனே வந்து சிந்து கிட்ட இங்க பாரு, உனக்கு ஒரு பையன் சாட்சி சொன்னானே சொல்லான்னு சொல்லிட்டு, அந்த பையன கூட்டின்னு வந்திருக்கோம். அவங்க அம்மாவையும் வந்து கூட்டின்னு வந்திருக்கோம். அதனால அவங்க அம்மாவும் அந்த பையனும் இங்க இருக்கணும். அவங்க நிம்மதியா வாழணும்னா உண்மைய சொல்லிடு. அப்படி இல்லன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதுக்கப்புறம் உனக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ, அவங்க நிலைமையெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாயிடும். ஏன்னா போலீஸ் கேஸ பத்தி உனக்கு தெரியாது. போலீஸ் ஒரு கேஸ் விசாரிச்சா உன்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. அது எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அதனால உண்மைய சொல்றது தான் உனக்கு கடைசி வாய்ப்பா இருக்கட்டும். நீ உண்மைய சொல்லனா அந்த பையன் கதி, உனக்கு உதவி பண்ண கதி எல்லா கதியும் முடிஞ்சிடும். பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ரேகா. அத கேட்டு சிந்து பயங்கரமா அழறாங்க. பாவம் சொல்லாம் சின்ன பையன் எனக்காக உதவி செய்ய அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவங்க அம்மாவும் பாவம் இப்பதான் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம சரியாயிருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே! இவங்க நம்மள உண்மைய சொன்னா, அப்புறம் சிவா எனக்கு கிடைக்க மாட்டாரு. டாக்டர் இல்லாத வாழ்க்கை நான் வாழவே முடியாது. ஒண்ணு இந்த உலகத்துல நான் இருக்கணும்னா, நான் வந்து டாக்டர பிரியக்கூடாது. அப்படி நான் இந்த உலகத்த விட்டு போறதா இருந்தா, கண்டிப்பா டாக்டர வந்து பிரியணும். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். நான் உண்மைய சொல்லிட்டு இந்த இந்த உலகத்த விட்டு போயிர்றேன். நான் டாக்டர் கூட வாழாத வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு சிந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த பையன கேட்குறாங்க, "என்னப்பா உண்மை சொல்ல தயாரா இருக்கியா? என்ன சிந்து நீயும் தயாரா இருக்கீங்களா? 2 பேருமே இப்போ உண்மைய சொல்லி ஆவணும். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வைக்கிறாங்க கேமராவ. "கேமரா ஆன் பண்ணுங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்ல சொல்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தானே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "உண்மைய சொல்லுங்க 2 பேரும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா அங்க வராங்க வந்து மனித உரிமை ஆணையம். அத பார்த்து அதிர்ச்சி அடைறாங்க எல்லாருமே. உடனே வந்து இங்க நீங்க எப்படி இங்க வருவீங்க? நாங்க வரக்கூடாதா? நாங்க எல்லா இடத்துலயும் வருவோம். ஒரு பொண்ண சித்திரவதை பண்ணி, இந்த மாரி விசாரணைன்னு கூட்டின்னு வந்து இந்த மாரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி, ரேகாவ வந்து செமையா திட்டி வந்து ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. நான் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு ரேகா சொல்றாங்க. உடனே அந்த டைம்ல பைரவி வந்து பார்த்தீங்களா மேடம் நான் எவ்வளோ வந்து நான் சொன்னது உண்மைன்னு பார்த்தீங்களா? என்ன கதி ஆக்கியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பைரவி வந்து பார்க்குறாங்க சிந்துவ. இங்க வந்து சிந்து வந்து ரிலீஸ் பண்ணலன்னா நடக்கிறதே வேற அப்படின்னோனே வேற வழி இல்லாம ரேகா வந்து சிந்து வந்து அவங்க ஹெட் சொன்னோனே ரிலீஸ் பண்றாங்க. இத பார்த்துட்டு ஸ்னேகாவும், சிவாவும் செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ச்சே! இப்படி நடந்துருச்சே கடைசியில அப்படி சொல்லிட்டு.